வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் திரு முருகன், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா, பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காஃபி அருந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விசிக பிரமுகர் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விசிக பிரமுகர் வேலழகன். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சன்னியாசி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கார்த்திகேயன் என்கின்ற ரமேஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அதன் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டது. வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கார்த்திகேயன் என்கின்ற ரமேஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு பிணையில் வெளியே வந்தார். அதன் பிறகு அவர் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது. ரமேஷை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் சென்னை கொளத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து திருபுவனை காவல்துறையினர் விரைந்து சென்று ரமேஷை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகளை சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் சுந்தரராஜன். இவர் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்துள்ளார். இவர் உணவு விடுதி உள்ளிட்டவற்றிற்கு மொத்தமாக காய்கறிகளை விநியோகித்து வருகிறார். இந்நிலையில் காய்கறிக்கு முன்பணம் கொடுத்த உணவு விடுதிக்கு காய்கறிகளை மூட்டைகளாக கட்டி கடை முன் வைத்திருந்தார். இந்நிலையில் நேற்று மர்ம நபர்கள் 2 சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள காய்கறி மூட்டைகளை அதில் ஏற்றி திருடிச் சென்றனர். இதனிடையே காய்கறி மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதிமுகவை விமர்சனம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தன்மானத்தை பற்றியும் கூட்டணியை பற்றியும் இந்த கட்சியின் தலைவர் முத்தரசன் ஏதேதோ உளறிவிட்டு செல்கின்றார் எனவும், அதிமுகவை பற்றி பேச கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்றார். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டபோது புதுச்சேரி கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஏன் மேடையில் ஏற்றவில்லை என கேள்வி கேட்கும் தைரியம் முத்தரசனுக்கு உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் ஒரே பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிப்பதும், புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளரை ஆதரிப்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கூட்டணி தர்மமா என்றும், வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாவின் மனைவியினை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் சூழ்நிலையில் இங்குள்ள கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சியினை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த பிரச்சாரத்தில் அம்மா பேரவை மாநில செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தென் கோபுர வீதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். வில்லியனூர் தென் கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, தொகுதி செயலாளர் பெஞ்சமின், துணை செயலாளர் பெருமாள், பொருளாளர் கோவிந்தராஜ்,
விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பெருமாள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான வில்லியனூரில் பிரச்சாரத்தை தொடங்கினர். முத்துப்பிள்ளை பாளையம் கிராமத்தில் மாலை தமது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் வீடு வீடாக சென்று கடந்த 3 ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளை பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கே.பி. கோவிந்தராஜ் தலைமையில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட விடுதியூர் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கே.பி. கோவிந்தராஜ் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது விடுதியூர் பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர். முன்னதாக பாஜக மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கே.பி. கோவிந்தராஜ் விடுதியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன், தியாகு ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் இதில் எல். அட்லியர் நிர்வாக இயக்குநர் சில்வைன்ஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குநர் நவீன், தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவி டாக்டர் விஜய வினோதினி, பொது தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு நன்றி உரை வழங்கினார். இதில் திரளான மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாமேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கின்ற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அமாவாசை தினத்தையொட்டி ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. வரும் 18ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் இந்த வசந்த நவராத்திரியில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையினை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னிச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையினை முன்னிட்டு
தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி எடுத்தல் நிகழ்ச்சியினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிவன் சிலை வைப்பதற்கு பூஜை செய்யப்பட்டது. மேலும் அமாவாசை பூஜையினை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையலிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் மாதந்தோறும் இவ்வாலயத்தில் அமாவாசை பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மடுகரை முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையினை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் கோவிலில் பங்குனி மாத அமாவாசையினை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வருகை தந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாமக்கல், திருவாரூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நேற்றிரவு மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கினார். இதனை அடுத்து இன்று காலை உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்ய வருகை தந்தார். கோவிலுக்கு வருகை தந்த அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற பின்னர் முக்குருடி விநாயகரை தரிசனம் செய்த பின்னர் மீனாட்சி அம்மன் சன்னதியிலும் சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் சென்று சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டார். பின்னர் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தின் முன்பு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முன்னதாக அமைச்சரின் வருகையினை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக அஷ்டசக்தி மண்டபம் வழியாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல் அமைச்சர் தங்கிய தங்கும் விடுதியிலும் இருந்து கோவில் வரை பலத்த பாதுகாப்பு போடப்பட்டதோடு கோவிலை சுற்றிய பகுதிகளிலும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு முழுமையான கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவிலில் 30 நிமிட சுவாமி தரிசனம் முடித்த பின்னர் மதுரை விமான நிலையத்திற்கு அமைச்சர் புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் அசாம் புறப்பட்டு சென்றார். பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்து வந்த இஸ்ரேல் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் காரணமாக கான் யூனிஸ் பகுதியில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற்றிருக்கிறது. இதனையடுத்து தங்கள் வீடுகளை தேடி வந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. கான் யூனிஸ் பகுதி முற்றிலுமாக இஸ்ரேல் ராணுவத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவது குறித்த பல்வேறு தரப்பினர்கள் வலியுறுத்தியும் கூட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதற்கு தயாராக இல்லை. காசாவில் ஹமாஸ் படையினை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். இவரது கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் நாட்டு மக்களே இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டும் வருகின்றனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக போட்டியில் இறுதியில் 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தோனி பேட்டிங் செய்ய வந்தார். இந்த ஆண்டுடன் தோனி ஓய்வு பெற இருக்கும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி ஒரு 6 அடித்து போட்டியினை முடித்து வைப்பார் என CSK ரசிகர்கள் பெரும் கோஷத்துடன் தோனியினை வரவேற்றனர். ஆனால் தோனி அதற்கு நேர் மாறாக ஒரு காரியத்தை செய்து CSK அணியின் எதிர்காலம் துருராஜ் கேக்வாட் தான் என அடையாளம் காட்டினார். CSK ரசிகர்கள் தான் பேட்டிங் செய்வதை பார்க்க விரும்புகின்றார்கள் என்பதற்காக பேட்டிங் செய்ய வந்த தோனி இனியும் என்னை எதிர்பார்க்காதீர்கள்,
இனி துருராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன், அவர்தான் போட்டியினை முடிக்க வேண்டும் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். தோனி 6 அடிக்காததால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எனினும் சிஎஸ்கே அணி 2 தோல்விகளுக்கு பின்னர் வெற்றி பெற்றதால் ஆறுதல் அடைந்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.